நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு ஹோட்டல் தந்திருக்குங்க. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வெஜ் ஹோட்டலு. போன உடனே வந்து ஃபஸ்ட்டு மெனு கார்டு நீட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்டே வந்து ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ குடிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா துளசியும் லெமனும் போட்டு வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து ஆர்டர் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் தோசைலாம் சாப்பிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மஷ்ரூம் தோசையை தான் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்தது. மஷ்ரூமும் வந்து நிறைய குவான்டிட்டியில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நூடுல்ஸுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் மஷ்ரூம் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணோம். அந்த சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளெயினான சாதா தோசையை ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸும் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது புதுசாக ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆர்டர் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள்.